அப்ப வந்து தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு. அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோவில் லாஸ்ட்ல சில பிக்சர்ஸ் போட்டிருப்போம். அந்த பிக்சர்ஸ் எதுக்காக அந்த பிக்சர்ஸ் போட்டோன்னு பாத்தீங்கன்னா, அதை பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் என்ன நிலைமையில போயிருக்கு, அது மாதிரி நிறைய ப்ரூஃப் வேற வெளில வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, ஹை பட்டன் கிளிக் பண்ண பாக்குறீங்க. ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கடைசி 2 வீடியோவே நம்ம வந்து இந்த கேஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேஸ் இந்த நிலைமையில போது எப்படி போகுதுங்கிற விட்டுட்டு இப்போ வந்து இந்த திவாகர் புதுசா ஒரு இதை பண்ணி வச்சிருக்காரு. சண்டையை மூத்தி சண்டையை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ கொடுத்து அவர் மேல நிறைய கேஸ் இப்போ வந்துருச்சு. அந்த என்ன கேஸ் சொல்லிட்டு லைனா பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் போன வீடியோல சில பிக்சர்ஸ் போட்டிருப்பேன். கேமரா ஏதோ உடைக்கிற மாரி வந்து பிக்சர்ஸ். அவர் வந்து ஒரு கேமரா உடைச்சிருக்காரு. அந்த கேமராவோட காஸ்ட் 4 லட்சத்துக்கு மேல வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா உடைச்சு வச்சிருக்காரு. அது ஏன் உடைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோவோக் பாத்தீங்கன்னா திவாகர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இன்டர்வியூல சில ஆதாரங்கள் எடுத்து காட்டும் போது அவர் டென்ஷன் ஆயிருக்காரு. டென்ஷன் ஆயிட்டு உடைக்கவும் போயிட்டாரு. அது என்ன ஆதாரம்னு பாத்தீங்கன்னா, அந்த குக் வித் கோமாளிக்குள்ள என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அந்த குக் வித் கோமாளி இருந்த ஒருத்தரே வந்து இப்ப வெளில ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க அந்த சேனலுக்கு. அந்த சேனல் அந்த வீடியோ எடுத்து காட்டணும்னு திவாகருக்கு கோவம் வந்துருச்சு வெளில. அதனால பாத்தீங்கன்னா அந்த கேமரா தூக்கி உடைக்கிறதா இருக்கட்டும், வெளில வந்து இதுக்கு மேல நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காரு. அந்த ப்ரோவோக் டிவிக்கு போவாதீங்க, அவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்காரு. நீங்களே பாத்துருப்பீங்க 2 நாளாவே. அது என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மாக்காப்பா சொல்லியிருப்பார்ல, குக் வித் கோமாளி ஒருத்த மேல கை போட்டு இவனால அங்க இருந்துட்டு இப்ப இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே, அதை பத்தி தான் ஒருத்தவங்க வீடியோட சொல்லியிருக்காங்க. அது வீடியோ வந்து அந்த ப்ரோவோக் சேனல் இருக்கு. அந்த சேனல் வந்து அந்த வீடியோ எடுத்து காட்டணும்னு வேற கோவமா இருக்காரு. இவன் மேல தப்பு இல்லைன்னா அவர் கோவப்பட்டுக்கே தேவையில்ல. அங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, அவர் அங்க வந்து வேற மாதிரி பேசினாரு, ஒரு மாதிரி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்றதும், அண்ட் இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்படிதான் நடந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொல்றதும் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா நிஷா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ரோவோக் சேனலுக்கு அமைச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. அதுல அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். சோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். நம்ம விஜய் டிவில குக் வித் கோமாளி ஷோ நாங்க வீட்டுக்கார அம்மா சேர்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சீசன் 7 நீங்க பாத்துருப்பீங்க. அதுல போன ஷூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோமாளி வெளிக்கிறதுக்காக அடிப்பறக்க அவருக்கு இந்த திவாகர் கொண்டாந்து விட்டாங்க. முதலாப்பெல்லாம் நல்லா தான் போச்சுங்க. செகண்ட் ஹாஃப்ல எங்களை எல்லாம் ஒரு பால்கனியில் கொண்டு விட்டு இருந்தாங்க. அப்ப வந்து தகாத வார்த்தையிலான திவாகர் பேசினாரு. உங்களை வந்து நீ ஜெயிலிருந்து பிறந்தவ, நீ வந்து படிக்காதவே, நீ கண்டபடி பேசினாருங்க. அதனால அவருக்கு வந்து ஒருத்தர் சண்டை ஆகி போச்சு. அப்ப அந்த சண்டையில் வந்து பாத்தீங்கன்னா இவரு வீடியோ போட்டுருக்காரு. மாக்காப்பா ஆனந்த் வந்து இரும்பு ராடால அடிச்சு போட்டாரு, காலைல காயமாயி போச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அத்தனையும் போயிங்க. மாக்காப்பா ஆனந்த் கீழே தான் நின்னாரு. நாங்களாம் பால்கனியில் இருந்தோம். அவர் கையில் ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பர் தான் வீசினார். அந்த பேப்பர் கூட அவர் மேல படலைங்க. இந்த கை கலப்புல என்ன பண்ணாருன்னா, நிஷாவுக்கு இப்படி ஓங்கி குத்திக்காரு திவாகர். அவளுக்கு இந்த இடத்துல தோல் அடிபட்டு போச்சு. அந்த சுனிதா புள்ள வந்து உள்ள விழுந்தது. அதை கையை பிடிச்சி பிராண்டி விட்டு கை பூரா ரத்தமாட்ட வரளவுக்கு பிராண்டி விட்டுட்டாருங்க. அடிச்சது இவருதான், சண்டைக்கு வந்தது இவருதான், சண்டை வளர்க்கறது இவருதான். ஆனா இதுக்கும் அவருக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாத மாதிரி அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்படி அக்குறுமே பேசிக்கிறாரு திவாகர். இதெல்லாம் ஆகாது. ஆண்டவன் ஒருத்தர் இருக்கிற கண்டிப்பா பாப்பாங்க. நாங்க எங்க வேணாலும் சொல்றோம்ங்க. மாக்காப்பா ஆனந்தோ இல்ல புகழோ வந்து சண்டை தான் கட்டுறாங்க, அடிப்படல இல்ல. இவருதான் திமிரிட்டு போய் பெண்களை தாக்குறது திவாகர் தான். இதை பார்த்து காண்டான திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க பக்கத்துல ஒரு கேமரா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்காரு. அதை தடுக்க போனவங்களை அங்கேயே லைவ் போட்டிருக்காரு. இன்ஸ்டாவில் லைவ் போட்டு என்ன அடிக்கிறாங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. அது அங்கேருந்து எடுத்து போட்டிருந்தாரு. அந்த ப்ரூஃப் மொத்தமும் பாத்தீங்கன்னா நிஷா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் பேசினா, ஒரு மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, உங்களுக்கு நீங்க போன வீடியோ பார்த்தவங்க தெரியும். திவாகர் வந்து பேசின வீடியோ பார்த்தா தெரியும். சுனிதாவும் நிஷாவும் தான் வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவங்க காப்பாத்தினவங்க பெண்கள்கிட்ட எப்படி பேசினா எப்படி அவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, பிரச்சனை நடக்கிறத அவங்க போய் காப்பாத்திருக்காங்க. பட் அங்க அவர் பேசினது உண்மைதான் சொல்லிட்டு இப்ப வந்து நிஷா வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ரூஃபை காட்டும் போது கேமரா உடைச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாருமே வீடியோ போல எந்த சேனல்ல இருந்து எதுவும் சொல்ல, நம்மளே ஒன்னு சொல்லிக்கலாம் சொல்லி திவாகர் நிறைய வீடியோ போட்டிருந்தாரு. பட் அதுக்கெல்லாம் ஆதாரமா இப்ப வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. மாக்காப்பா அண்ட் பாத்தீங்கன்னா புகழ் காணாமத்தவங்க செம்ம காண்டில் இருக்காங்கன்ட்டு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல கேஸை கொடுத்து அவங்களை இப்ப வந்து
ஸ்டேஷன் அலைய விட்டுருக்காரு. இப்ப சென்னையில விட்டுட்டு இப்ப மதுரையில இருந்து கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் வந்து இன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விஜய் டிவில ஒர்க் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவில ஃபர்ஸ்ட் விஜய் டிவில இருந்தவங்க எல்லாமே வந்து இப்போ வந்து இன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சொல்றபடி பாத்தீங்கன்னா மாக்காப்பா வந்து எப்பயும் அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி, புகழ் வந்து அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா திவாகர் கடந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ப்ரோக் சேனல்ல பார்த்தா வந்து ஃபுல் வீடியோவும் போட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வந்து ரூமர்ஸா இல்ல உண்மையா நடந்ததா இருந்தாலும் ஆனா நிறைய இடத்துல வெளில வந்துருந்துச்சு. சோசியல் மீடியா நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ போட்டு இப்ப ஜெயிலுக்கு போறான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திவாகர் ஸ்டேஷனை கூப்பிட்டு நிறைய வந்து ஏதோ அரெஸ்ட் பண்ணும் போது அவர் காலையில இந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி இது இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா என்னன்னு தெரியல. பட் இது நடந்துச்சுன்னா அவர் கொஞ்சம் திருந்த வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நேத்து ஒரு வீடியோ வந்துச்சு, ப்ரோ சேனலுக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க போவாதீங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு புதுசா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன வந்து ஒரு இருட்டு அறையில போட்டு என்ன அடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து அவங்க வந்து ஃபுல்லா ப்ரூஃப் லீக் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கேமரா உடைச்சது இது மட்டும் தான் வந்தது. எப்படி அவர் அதுக்குள்ள லைவ் போட ஆரம்பிச்சாரு, அப்புறம் எப்படி லைவ் அங்க போயிட்டு அடைச்சு வச்சு அடிச்சாங்களான்னு சொல்லிட்டு சுத்தமா தெரியல. இவரே ஏதாச்சும் சொல்லலாம். இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? சேனல் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்டே அந்த அண்டாகாசம் தூக்குனும் போதே விட்டுருந்தா அப்படியே போயிருக்கும். ஆனா இவரை மறுபடியும் கூப்பிட்டு குக்கு கமால்ல கொண்டு வரலாம்னு சொல்லி தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாருமே கேஸ போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஆனா எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப சேனலா திட்டுறதா இருந்தாலும் சரி, அங்க உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் திட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் திட்டிவிட்டு கடைசியில் என்ன சொல்றாருன்னா சேனல் மேல நான் குற்றம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை முடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்து அடுத்த ஷோ போகாம இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இப்ப திவாகர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கேவலமா பேசி அந்த 3 பேர்த்தையும் ரொம்ப கேவலமா பேசி வந்து இப்ப வீடியோ போட்டு இருக்காரு. இன்டர்வியூஸ்ல அதான் பேசுறாரு, எல்லாத்துலயும் அதான் பேசுறாரு. எல்லா இன்டர்வியூஸ்லயும் இவரை பத்தி கேட்டாங்க. ஆனா இந்த ப்ரோவோக் சேனல் அந்த இன்டர்வியூ மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆதாரத்தை எடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப காண்டாயிட்டாரு. இனிமேல் எந்த இன்டர்வியூ கூப்பிட்டாலும் பயப்படுவார் போல. இன்னொன்னு புதுசா சொல்லிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் குக்கித் கமலுக்கு வந்து பொறாம, நான் LIKல ஒரு மூவில ஒரு சீன்ல வந்துட்டு அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்ஸா இருந்தது, எல்லாமே எனக்கு மட்டும் தான் கை தட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இவங்க எல்லாத்துக்குமே காண்டில இருக்காங்க, என் மேல பொறாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ஒண்ணு கிளப்பிட்டு இருக்காரு. இவர் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சொல்லுவாரு. பட் இப்ப இந்த பிரச்சனையில இது புதுசா கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் தான் ஃப்ரேமா இந்த தமிழ்நாட்டின் நறுப்பு இலக்கணம் எல்லா உலகத்துக்கும் தெரியுமா, எல்லாத்துக்குமே தெரியுமா, எல்லா இடத்துலயுமே தெரியுமா. இப்ப புதுசா வந்து இப்ப சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 மூவி 4 மூவி ரிலீஸ் ஆக வேற இருக்கான். ஹீரோ வேற நடிக்க போறாராம். என்னன்ட்டு ஒண்ணுமே புரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா திவாகரை ஜெயில புடிச்சு போட போறாங்க எல்லா பிரச்சனைக்காகவும். ஏன்னா பாத்தீங்கன்னா பொண்ணுங்களை தப்பா பேசுறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதியை பத்தி இழுத்தது, அதுக்கப்புறம் வந்து நிறைய கேஸ போட்டு உள்ள தள்ளுறான்னு இருக்காங்க. இது வந்து கம்ப்ளைண்ட்டும் போயிடுச்சு. இனிமேல் வந்து அவர் உள்ள போறதா இல்லையா அதான் இப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாவே இருக்கு. பாப்போம், எல்லாத்தையும் பொறுத்து வந்து பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாக்காப்பா, புகழ் அண்ட் காணவனத்து இவங்க வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கொடுத்தாங்க, மத்த எந்த இடத்துலயும் வரல. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க அதே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில வேலை இருக்கலாம், சோ அதனால அங்க போயிருக்கலாம். இதுக்கு மேல என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம ரெசார்ட் வெப் சீரிஸ் பார்ட் 2 வீடியோஸ் சீக்கிரம் வரப்போகுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ரெசார்ட் வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காம உங்க சேனல் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதோட வீடியோ முடியுது. அண்ட் அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.